الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وهو باب ما النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل الحب في الله والحث عليه وإعلام الرجل من يحبه أنه يحبه وماذا يقول إذا أعلمه வினைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 46வது பாடம். அல்லாஹுக்காக நேசிப்பது, அதில் ஆர்வப்படுத்துவதன் சிறப்பும் மற்றும் தான் விரும்புவோருக்கு தான் விரும்புவதை எடுத்து கூறுவது, அதற்கு பதில் அளிப்பது. இதில் முதல் வசனம் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ வல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் இலா ஆகிர் சூரா وقال والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم. அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக உள்ளார். அவருடன் இருப்பவர்கள் இறை மறுப்பாளர்களுடன் கண்டிப்பானவர்கள், தங்களுக்கிடையே இரக்கம் உள்ளவர்களாவார். அவர்களை ருக்கு செய்பவர்களாகவும் சஜிதா செய்பவர்களாகவும் காண்பீர். அல்லாஹ்விடம் இருந்து அருளையும் திருப்தியையும் விரும்பி விரும்பி வேண்டுபவர்களாகவும் நீர் காண்பீர். அவர்களின் அடையாளம், அவர்களின் முகங்களில் சஜிதாவின் அடையாளம் இருக்கும். இதுவே தௌராத்தில் காணப்படுகின்ற அவர்களின் தன்மையாகும். மேலும் இஞ்சிலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஓமை வருமாறு என்ற இந்த வசனம். அடுத்த வசனம், அவர்களுக்கு முன்பே இறை நம்பிக்கையையும் வீட்டையும் தேர்ந்தெடுத்து கொண்ட அவர்களுக்கும் பங்கு உண்டு. அவர்கள் அவர்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தோரை விரும்புகிறார்கள். இந்த இரண்டு வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒரு முஃமின் என்பவன், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு, அல்லாஹை ஈமான் கொண்ட அந்த சகோதரனுக்கு அவன் நேசிப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அவன் உயர்ந்த பதவியில் இருக்கட்டும், அந்தஸ்தில் இருக்கட்டும், அல்லது அவர் சாதாரண ஒரு தினக்கூலி செய்யக்கூடியவராக இருக்கட்டும், அவர் அல்லாஹை ஈமான் கொண்டார் என்றால் அவர் நேசிக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். ஒரு முஃமின் என்பவன் இன்னொரு முஃமினை நேசிப்பது என்பது ஒரு முஃமினுடைய அடையாளம், நம்பிக்கையாளருடைய அடையாளம். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, முஹம்மது இவர் அல்லாஹுடைய தூதராக இருப்பார். இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் எப்படி என்றால், அவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள், கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள். அதுவே அல்லாஹை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை உள்ளவர்களிடம் எப்படி இருப்பார்? இரக்க குணம் உள்ளவர்களாகவும் பண்பாகவும் அன்பாகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவருடைய அடையாளங்கள் எப்படி என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருடைய அடையாளங்கள், அவருடைய முகத்தில் நெற்றியில் அல்லாஹு தஆலா அவருடைய சுஜூதுடைய அடையாளங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கு சுஜூதுடைய அடையாளங்கள் பார்ப்பீர் என்றால், நாம் சில மக்களை பார்ப்போம், சில நபர்களுக்கு பார்ப்போம், நெற்றியில் சில சஜ்ஜாவுடைய அந்த அடையாளம் இருக்கும். அது இங்கு சொல்லப்படவில்லை. அந்த அடையாளம் இங்கு சொல்லப்பட மாறாக அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டு பேணுதலான முறையில் தொழுகையை நிறைவேற்றி சஜ்தாவில் தன்னுடைய அதிகமான ஈடுபாட்டை இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விதமான முகத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அவருக்கு முகத்தில் ஒரு விதமான ஒரு நூரை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதுதான். இல்லை என்றால் தொழாதவனுக்கும் என்ன, அவன் சும்மா சஜ்தா கீழே பூமியில் தலையை சென்னவன் அதிகமாக வைக்கும் பொழுது அவனுக்கும் நெற்றியில ஏதாவது ஒரு காயமோ அல்லது அந்த தழும்போ ஏற்படுகின்றது. இப்போ இங்கு ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த அடையாளத்தை பற்றி சொல்லப்படவில்லை அந்த வசனத்தில். மாறாக நூருல் வஜ், முகத்தில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்கும். அல்லாஹை வணங்கி அஞ்சி அவன் பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படி, முகம் எப்படி இருக்கும் என்றால் பிரகாசிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையும் என்ன இருக்கும், அவனுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் அவன் சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் உள்ளத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு நிம்மதியும் அவன் உணர்வான். ஏனென்றால் அல்லாஹுடைய இந்த கட்டளையை பேணுவதினார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தன்னுடைய
முஃமின் ஈமான் கொண்டவர்களுக்கு இதுடைய தொடர்பு என்றால் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தழுவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவர்கள் எப்பொழுது முஹாஜிரீன்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை, நாட்டை, ஊரை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்களோ, அந்த வந்த முஹாஜிரீன்களை இவர்கள் அன்சார்கள், அந்த மதீனாவாசிகள் முன்கூட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் செய்தார்கள், அவங்களுடைய மனமாற அவர்களை வரவழைத்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு என்றால் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய சொத்தில் பாதி பங்கையும் கொடுப்பதற்காக தயாராக இருந்தார்கள். அவர்கள் அதை விரும்புகின்றார்கள். பொறாமையோ அல்லது மனக்குரோதமோ அந்த எந்த ஒரு பகைமைத்தனமோ என்பது கிடையாது. மாறாக வந்தவருக்கு சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய ஊர்ல தன்னுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய சொத்துல நான் ஒரு அளவை நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த சஹாபாக்கள், அன்சாரிகள். அதனால்தான் நாம் அன்சார் என்று சொல்றோம். அன்சார் என்பது என்ன? உதவி செய்யக்கூடியவர், உதவியாளர். முஹாஜிர் என்பது ஹிஜ்ரத் மேற்கொண்டு புனித பயணம் மேற்கொண்டு அல்லாஹு தஆலாவுக்காக அனைத்து விஷயத்தை விட்டு அவர் அல்லாஹுக்காக அவர் பயணம் மேற்கொண்டவருக்கு முஹாஜிரின் சொல்லப்படும். இப்போ இந்த வசனத்தில் இரண்டிலுமே பார்க்கும் பொழுது ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நேசிப்பது எதற்காக? அல்லாஹுக்காக நேசிப்பான். அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவனா இருப்பான். இந்த உலகத்தில் அவனை ஏதாவது எனக்கு கொடுப்பான் அல்லது எனக்கு தர்க்க சமயத்தில் ஏதாவது உதவி செய்வான் என்ற அந்த நோக்கத்தில் இல்லாமல், நான் விரும்புவது இன்னாரை நான் நேசிக்கின்றேன் என்றால் நான் அல்லாஹுக்காக நேசிக்கின்றேன். ஏனென்றால் அவரும் அல்லாஹுடைய அடியான், நானும் ஒரு அல்லாஹுடைய அடியான் என்ற விஷயத்தை நாம் நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா இதை விரும்புகின்றான். அதனால்தான் இதற்கு முன்னாலும் நாம் பார்த்தோம், அல்லாஹுக்காக ஒருவரை நாம் நேசிப்பது என்பது இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மஹப்பத், தன்னுடைய நேசத்தை கடமையாக ஆக்கிவிடுகின்றான். வஜபத் மஹப்பதி லில் முத்தஹாப்பைன், என்னுடைய மஹப்பனுடைய நேசம் அவர் மீது வாஜிபாகி விடுகின்றது, கடமையாகி விடுகின்றது யார் எனக்காக ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கின்றாரோ. அப்போ இந்த விஷயத்தை நாம ஒருவரை நேசிப்பது, அதே போல அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய விஷயம் என்பது இதில் மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் அடுத்த அந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த சிறிய ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் 3 குணங்கள் எவரிடம் உள்ளதோ அவர் அதன் மூலம் இறை நம்பிக்கையின் சுவையை ருசித்து விட்டார். முதல் விஷயம், அல்லாஹ்வும் அவனது தூதரும் மற்ற அனைத்தையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமானதாக இருப்பது. இரண்டாவது, ஒருவரை அல்லாஹ்வுக்காக மட்டுமே விரும்புவது. மூன்றாவது, இறை மறுப்பை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய பின் இறை மறுப்பின் பக்கம் மீண்டும் செல்வதை நெருப்பில் போடப்படுவதை போல் ஒருவர் வெறுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த 3 குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ உண்மையாகவே அவர் ஈமானுடைய ருசியை அவர் சுவைத்து விட்டார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ருசி உள்ளது. அதை சுவைத்து விட்டோம், அதை ருசித்து விட்டோம் என்றால் திரும்பவும் அதை நாம் விட மாட்டோம். அப்போ அல்லாஹு தஆலா அவன் மீது ஈமான் கொண்ட, அல்லாஹ் மீது விசுவாசம் கொண்ட அதற்கு என்று ஒரு தனிப்பட்ட ருசி அது நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தையே நாம் அதை அர்ப்பணித்து விடுவோம். அப்படிப்பட்ட அந்த அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் உண்மையாகவே அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஈமானுடைய ருசியை சுவைத்தார். முதல் விஷயம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், அல்லாஹ்வும் அவனது தூதரும் மற்ற அனைத்தையும் விட ஒருவருக்கு நேசமாக ஆகும். அப்போ முதல் கட்டமே நாம் நம்முடைய நேசத்திற்கு முதல் உரிமை அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர். அதற்கு அடுத்ததுதான் நம்முடைய தாய், தந்தை, குழந்தை, மனைவி, நம்முடைய உயிர், இது அனைத்துமே அடுத்ததுதான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர முதல் என்னுடைய உயிரை நான் நேசிக்கிறேன், பிறகு உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, உமரே, இன்னும் உங்களுடைய ஈமான் முழுமை அடையவில்லை என்று சொல்லிவிட்டு, வல்லாஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மைன், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த மனிதன் உங்களில் ஒருவர் அதுவரை முழுமையாக முஃமினாக முடியாது எதுவரை என்னுடைய நேசம் அவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய குழந்தையை விட, அவருடைய நஃப்ஸ், அவருடைய உயிரை விட என்னை நேசிக்கவில்லை, அதுவரை அவர் முழுமையான ஒரு முஃமினாக
அவர் நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியா, அப்போனா என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல் ஆன், இப்பொழுதுதான் உமரே உங்களுடைய ஈமான். அப்போ என்னைக்குரியவர்களே சுப்ஹானல்லாஹ், இது நம்முடைய மஹப்பா முதல் விஷயம், அல்லாஹ் மற்றும் நம்முடைய தூதராக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு இயற்கையாக இயல்பாக வரக்கூடிய மஹப்பா, நம்முடைய குழந்தையை நேசிப்பதோ அல்லது சில பிராணிகளை நேசிப்பதோ அல்லது சில விஷயங்களை நாம் நேசிப்பது என்பது அதில் எந்த ஒரு தவறு கிடையாது. ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் முதலாகவும் முதன்மையாக இருப்பது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசியில் ஒருவர் நேசிப்பது அல்லாஹுக்காக நேசிப்பது, வேற எந்த ஒரு உலக தேவை ஏதாவது ஒரு எனக்கு கிடைக்கும் என்று கிடையாது, அல்லாஹுக்காக நேசிப்பது, வேற எந்த ஒரு காரணம் கிடையாது. மூன்றாவது சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா, இது பொதுவாக இந்த மூன்றாவது விஷயம் யாரு இறை நிராகரிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து, குஃபுர்ல இருந்து, சிலை வணக்க வழிபாட்டில் இருந்து அவர்கள் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை அவர்கள் தழுவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, அவர் திரும்பி செல்வது என்பது விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாதகமான விஷயங்களும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் மனிதன் திருப்தி அடைய மாட்டான். வணங்கக்கூடிய சிலை, சிற்பங்கள், கல், மண், கபறுகளை வணங்கும் பொழுது என்னாலும் சரி அவனுக்கு திருப்தி அடை. அப்படி இருப்பட்ட விஷயத்துல அவன் என்ன செய்வான், இந்த திரும்பி இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதை விட எனக்கு நான் நெருப்பில் விழுந்து விட்டு அது அதை விட குறைவாக இருக்கும், அந்த வழி ரணம் அதை விட குறைவாக இருக்கும் என்று இங்கு சொல்லப்படுகின்ற சுப்ஹானல்லாஹ். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து விட்டான் பிறப்பிலே என்றால் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்துல திரும்பவும் குஃப்ர்ல அல்லது ஷிர்க்ல போறது என்பது அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுது என்பது ஒரு மனிதன் தன்னுடைய நெருப்பில் தன்னை போடுவது எப்படி உணர்வானோ அவன் வெறுப்பானோ அதே போலதான் வெறுக்க வேண்டும். ஆக இந்த முதல் ஒரு ஹதீஸில் நாம இந்த விஷயங்களை பார்த்தோம். ஒருவரை நேசிப்பதும் மற்றும் அவர்களை அல்லாஹுக்காக நேசிப்பதும் என்பதுதான் இது மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் மீதமுள்ள ஹதீஸுகளை நேசிக்கக்கூடிய, இப்போ நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அவரை நான் நேசிக்கின்றேன், அல்லாஹுக்காக நேசிக்கின்றேன் என்று சொன்னார் என்றால் அவருக்கு நாம் என்ன பதில் அளிக்க வேண்டும் என்ற இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்கள் வரும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.